ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரே டைப்பில் வரக்கூடிய 2 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். தமிழில் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். இங்கிலீஷில் அது எப்படி 2 ஆங்கிளில் சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது பேசிக் கிடையாதுங்க. ஆனால் ஓரளவுக்கு இன்டர்மீடியட் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு சில தமிழ் வார்த்தைகளை எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததால் இருக்குது, நல்லா கவனிக்கணுங்க. இருந்ததால், அந்த இந்த பர்டிகுலர் தாவை தூக்கிட்டிங்கன்னா இருந்தால் வந்துடும். இருந்தால் வந்துட்டாலே ஸ்ட்ரக்சர் மாறிடும், இங்கிலீஷோட சென்டென்ஸ் மாறிடும். இருந்தால் வந்துட்டா இது இருந்ததால். ஓகே, அப்போ இருந்ததால் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறோம். ஓகே, அவன் அங்கே இருந்ததால், இந்த பொருள் எங்கிட்ட இருந்ததுனால, இன்றைக்கி கிளாஸ் இருந்ததால், அப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இருந்ததால் அப்படிங்கிறத வழக்கு தமிழ் எழுதும்போது என்ன சொல்லுவோம்? அப்படி இருந்ததால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால், இதுவும் ரீசனுக்கு தான். அவன் வந்ததுனால, நல்லா கவனிக்கணுங்க. கிளாஸு இருந்ததால், கிளாஸ் இருந்ததுனால, ரெண்டும் ஒன்று தான். நம்ம தமிழில் நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்குவோம்னா மாற்றி மாற்றி சொல்லுவோம். ஓகே, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அந்த காரணத்தினால, ஐயோ என்கிட்ட நிறைய பொருட்கள் இருந்த காரணத்தினால, சேம் மீனிங் பாருங்கள். அதனால், காரணத்தினால, ஒரே டோன் தான். அதி நிமித்தம், இதுதான் பார்த்தீங்கன்னா தூய தமிழ். அவர்கள் வந்தது நிமித்தம் என்னால் உங்களிடம் பேச இயலாமல் போனது. அவர்கள் வந்தது நிமித்தம், எங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வந்தது நிமித்தம் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தது. வந்தது நிமித்தம் அப்படின்னாலும் இது தூய தமிழ். இந்த பர்டிகுலர் வார்த்தையும் இதனுடைய மீனிங்கை தான் எடுத்துகிட்டு வரும். புரியுதுங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்சஸை நாம் 2 மெயின் கிளாஸ் வச்சு எழுதணும். அப்போ தான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இந்த பர்டிகுலர் வார்த்தைகளை நீங்கள் எந்தெந்த மெயின் கிளாஸ் கூட ஆட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மீனிங் கம்ப்ளீட் ஆகாது. சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதுறேன் பாருங்க. மழை வந்ததால் நான் நனைந்தேன். சிம்பிளாக இருக்கிறதுக்காக எழுதுறேன். சரிங்களா? பாருங்க, மழை வந்ததால் நான் நினைந்தேன், மழை வந்ததால் நான் நினைஞ்சேன். இப்போ என்னன்னா, இந்த வந்ததால் அப்படி நிற்கிற வார்த்தை அங்கிருந்து எதுவும் எடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த சென்டென்ஸை விட்டுறலாம். கீழே இருக்க இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். மேலே இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். மழை வந்ததால், மழை வந்ததால், மழை வந்ததால் என்னாச்சு? இப்போ வெறும் மழை வந்ததால் மட்டும் சொன்னோம் அப்படின்னா மீனிங் கம்ப்ளீட் ஆகலை. பின்னாடி அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவை, அந்த ரிசல்ட்டை ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் வார்த்தை கம்ப்ளீட் ஆகுது. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி 2 வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுது. 2 வாக்கியங்கள் தேவைப்படுது. இப்போ 2 மெயின் கிளாஸ் வேணும். சரிங்களா? சரி, கவனிங்க. இதற்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாம் 2 வார்த்தைகள் வச்சுருக்கோம் இங்கிலீஷில். ஒன்று ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. இன்றைக்கி நம்ம சின்ஸை பார்க்க போகிறதில்ல, ஆஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா சின்ஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஆஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணி இந்த மாதிரி மீனிங்கில் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா இடத்துல சின்ஸும் வந்துடும். 100% கரெக்டாக செட் ஆகும், தப்பு இல்லை. சரி, கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மழை வந்ததால் இருக்குங்களா பாருங்கள். ஆஸ் இட் ரெயின்ட். ஓகே, ஏன்னா மழை வந்ததால் பாஸ்டில் இருக்குது. நான் நினைஞ்சேன், நினைஞ்சேனுங்கிறது பாஸ்டில் வந்து நான் நினைஞ்சேன். அப்போ 2 சென்டென்ஸுமே பாஸ்டில் தான் இருக்குது. ஓகே, கவனிங்க. ஆஸ் இட் ரெயின்ட், மழை வந்ததால் நான் நனைந்தேன். பாருங்க, ஐ காட் ட்ரென்ச்ட். ட்ரென்ச்னு அப்படியே ஈரமாக சொதன்னு நனைகிறது. ஓகே, ஐ காட் ட்ரென்ச்ட். ஆஸ் இட் ரெயின்ட் ஐ காட் ட்ரென்ச்ட். மழை வந்ததால் நான் நனைந்தேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போடுறோம். இந்த எந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்ததுனால அப்படின்னு சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் போடுறோம். இது ஒரு அர்த்தம். இப்படி என்ன பண்ணலாம், இந்த சென்டென்ஸை சொல்லலாம். இன்னொரு ஆங்கிளையும் நம்ம சொல்லலாம். எப்படி தெரியுமா? இங்கே பாருங்களேன். இட் ரெயின்ட், இட் ரெயின்ட், இடையில கொஞ்சம் கேப் விட்டுறலாம். ஐ காட் ட்ரென்ச்ட், ஐ காட் ட்ரென்ச்ட். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு அடுத்து, இந்த வாக்கியத்திற்கு அடுத்து நாம் இங்கே அண்ட் ஸோ அப்படிங்கிற வார்த்தை போட்டோம்னா வேலை முடிஞ்சது. இப்போ என்னென்னா, இட் ரெயின்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்தது. இட் ரெயின்ட் அண்ட் ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மழை பெய்ததால் அப்படின்னு மீனிங் மாறிடும். வெறும் அண்டு இல்லைங்க, அண்ட் ஸோ சொல்லணும். அப்போ
அப்போ அண்ட் ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நிகழ்வு நடந்ததால் அப்படின்னு அர்த்தம். இட் ரெயின்ட், மழை பெய்தது. இட் ரெயின்ட் அண்ட் ஸோ, மழை பெய்ததால் ஐ காட் ட்ரென்ச்டு, நான் நினைந்தேன். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இங்கே ஆஸு சேர்த்து போட்டிருக்கோம். அண்டில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ, சோவில் ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ஸு, அங்கே ஆஸ் தான். ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? பாருங்கள், இட் ரெயின்ட் அண்ட் ஸோ ஐ காட் ட்ரென்ச்டு. இந்த கான்செப்ட் தான் நீங்கள் படிக்க போகிறோம். அப்போ ஆஸை முன்னாடி போட்டும் நீங்கள் சொல்லலாம். ஆஸ் இல்லாமல் அன்சோ அப்படிங்கிற வார்த்தையை நடுவில் போட்டு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் வரும். ஆனால் இந்த அன்சோ அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் கூட என்ன போயிடும்? போய் கனெக்ட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய ஆங்கிள் என்ன பண்ணிக்கணும்? ஒரு சென்டென்ஸை சொல்ல பழகிக்கணும். ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் எழுத என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எங்கூட சேர்ந்து ஆன்சர் எழுதிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நாம் இங்கிலீஷில் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஈஸியாக பேசி பழகிடுவாங்க. சரி வாங்க, இப்போது எங்களிடம் போதுமான பணம் இல்லாததால் பயணத்தை ரத்து செய்தோம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. எங்களிடம் போதுமான பணம் இல்லாததால், அப்போ இதுதான் காரணம். இந்த காரணத்தினால தான் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் அதை தொடர்ந்து நடந்தது. அப்போ முதல்ல நடந்த ஆக்ஷன் யாருன்னா இவங்க, அதற்கடுத்து இதன் காரணத்தினால் இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அவ்வளோதான். இதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி கவனிங்க. எங்களிடம் போதுமான பணம் இல்லாததால் இருக்கு, இல்லை, அவ்வளோதான். அந்த அதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை மாற்றிடுங்க. எங்களிடம் போதுமான பணம் இல்லை. எப்படி சொல்லலாம்? எங்ககிட்ட போதுமான பணம் இல்லை. we didn't, அவ்வளோதான். we didn't have enough money. we didn't have enough money. எங்களிடம் போதுமான பணம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அன்சோ அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். போட்டதும் என்ன ஆகுதுன்னா we didn't have enough money and so, எங்களிடம் போதுமான பணம் இல்லாததால் மாறிடுச்சு. அவ்வளோதான். முடிஞ்சுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்சோ போட்டோம்னா இல்லாததால் அப்படின்னு மாறிடும். பயணத்தை ரத்து செய்தோம். ஓகே, we cancelled the trip. ஓகே, பயணம்னா இங்கே ட்ரிப்பு. சரிங்களா? அதனால் என்ன பண்ணிட்டோம்? கேன்சல் பண்ணிட்டோம் ட்ரிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், we didn't have enough money and so we cancelled the trip. we cancelled the trip. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுவும் V2ல இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரிச்சிட்டோம், நெகட்டிவாக பிரிச்சிட்டோம். இவ்வளோதான் கான்செப்ட். சாலை பனிக்கட்டியாக இருந்ததுனால அவர் மிகவும் கவனமாக ஓட்டினார். எப்படி? சாலை வந்து ரொம்ப பனிக்கட்டியாக இருந்துச்சாமா. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? சாலை பனிக்கட்டியாக இருந்தது, அதற்கடுத்து அந்த வார்த்தை போட்டால் வேலை முடிஞ்சுது. வாங்க, the road was icy. அவ்வளோதான். ஐசின்னு போட்டாலே வந்துடும் மீனிங். பாருங்கள், the road was icy, கமா and so. இப்போ என்னாச்சு? சாலை பனிக்கட்டியாக இருந்தது, சாலை பனிக்கட்டியாக இருந்ததினால். அவ்வளோதான். அவர் மிகவும் கவனமாக ஓட்டினார். சிம்பிள் பாஸ்ட். ஹீ டிரைவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லுங்க? வெரி குட், டிரைவ்டு. டிரைவோட பாஸ்ட் டென்ஸ் டிரைவ்டு. ஓகே, அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. இதெல்லாம் இர்ரெகுலர் வெர்ப். ஓகே, பாருங்கள். அண்ட் ஸோ ஹீ ட்ரோவ், கவனமாக ஓட்டினாருங்களா? அப்போ வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஹீ ட்ரோவ் வெரி கேர்ஃபுல்லி. முடிஞ்சது. சிம்பிள். த ரோட் வாஸ் ஐசி அண்ட் ஸோ ஹீ ட்ரோவ் வெரி கேர்ஃபுல்லி. த ரோட் வாஸ் ஐசி அண்ட் ஸோ ஹீ ட்ரோவ் வெரி கேர்ஃபுல்லி. தொலைபேசி பேட்டரி தீர்ந்துருச்சு, அதனால் என்னால் உங்களை திரும்ப கூப்பிட முடியவில்லை. அப்போ தொலைபேசியோட பேட்டரி தீர்ந்து விட்டது. பாருங்கள், த ஃபோன் பேட்ரி. உங்களால் சொல்ல முடியுதுங்களா? நான் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களால் சொல்ல முடியுதா? என்ன சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறத கணிக்க முடியுதா? முடியணும். மேக்ஸிமம் எல்லா மெயின் கிளாஸும் உங்களால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் இயல்பாக பேச முடியும். பாருங்கள், த ஃபோன் பேட்ரி டைடு. ஓகே, அண்ட் ஸோ பேட்டரி தீர்ந்ததுனால என்னால் உங்களை திரும்ப கூப்பிட முடியவில்லை. ஐ couldn't call you back. I was not able to call you back. ரெண்டுமே கரெக்ட். I couldn't call you back
I was not able to call you back. Okay, பாருங்க, the phone battery died. The phone battery died and so I couldn't call you back. Correct. அவர்கள் பேருந்தை தவற விட்டதினால் நிகழ்ச்சிக்கு தாமதமாக சென்றனர். அவர்கள் பேருந்தை தவற விட்டார்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். பாருங்க, they missed the bus. They missed the bus and so they were late for the show. Simple. They missed the bus and so they were late for the show. They missed the bus and so they were late for the show. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த அன்சோவல தூக்குங்க, முன்னாடி ஆஸ் அ சின்ஸை போட்டு சொல்லுங்க. இப்போ பாருங்க, நமக்கு இந்த பர்டிகுலர் தமிழ் சென்டென்ஸுக்கு 3 இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கு. எவ்வளோ ஈஸி பாருங்க. எங்களிடம் போதுமான பணம் இல்லாததால் பயணத்தை ரத்து செய்தோம். We didn't have enough money and so we canceled the trip. ஒன்று, as we didn't have enough money we canceled the trip. இப்போ அன்சோவை விட்டுறணும், ஆஸை முன்னாடி போட்டால் அன்சோவை விட்டுறணும். பாருங்க, as we didn't have enough money we canceled the trip. அடுத்து பாருங்க, since we didn't have enough money we canceled the trip. இதே மாதிரி எல்லா சென்டென்ஸுக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நாளை அந்த வேலை செஞ்சதுனால, அது அப்படி இருந்ததுனால அப்படின்னு சொல்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு இங்கிலீஷில் வந்துடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு இதை விட? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இங்கிலீஷு. நீங்கள் நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனமாக ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும், ஸ்ட்ரக்சர்டாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போனோம், ஒரு தெளிவு இல்லாமல் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புரியாது, நம்மளால் பேசவும் முடியாது. ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் கலந்து வரும். சரிங்களா? பாருங்கள், அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால நாங்கள் 2வது டைம் அந்த படத்தை பார்க்கிறோம். சிம்பிள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் தான். சரிங்களா? அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? பாருங்கள், the movie is so interesting. அவ்வளோதான். the movie is so interesting. உடனே and so அப்படிங்கிற வார்த்தை போட்டுறணும். the movie is so interesting and so we are watching it for the second time. 2வது முறையாக பார்க்கிறோம். we are watching it for the second time. பாருங்க, the movie is so interesting and so we are watching it for the second time. நாங்கள் 2 டைம் அந்த படத்தை பார்த்தோம். எப்படி அந்த படத்தை 2 டைம் பார்த்தோம் அப்படின்னா we watch it twiceன்னு சொன்னால் போதும். இது பாஸ்டில் போகுது, ஆனால் மீனிங் வந்துடும். தமிழில் சொல்லி பாருங்கள், கரெக்டாக மீனிங் வர்ற மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சால் அப்படியே இங்கிலீஷ்லையும் அதே என்ன பண்ணிடுங்க, அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடுங்க. தப்பு இல்லை, தமிழில் மீனிங் இருக்கணும், இருந்தால் தான் இங்கிலீஷ்லேயும் மீனிங் வரும். அது மாற்ற முடியாத ஒரு ரூல். அடுத்து பாருங்கள், பக்கத்தில் வீடு கட்டுறதுனால கொஞ்சம் சத்தமாக இருக்குது. அப்போ பக்கத்தில் வீடு கட்டுறாங்க, அதனால் என்னவா இருக்குது, கொஞ்சம் சத்தமாக இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். they are building a house. பக்கத்தில் அப்படின்னா நியர்பை, அவ்வளோதான். ஓகே, நியர்பை மை ஹவுஸ் அப்போலாம் சொல்லக்கூடாது, தப்பு. நியர்பை அப்படின்னாலே நம்ம சும்மா பக்கத்தில், எவ்வளோ பக்கத்தில், எதுக்கு பக்கத்தில் அப்போலாம் சொல்லக்கூடாது. எதற்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லணும்னா வெறும் நியர் தான் போடணும். சும்மா பொத்தாம்பொதுவாக பக்கத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது நியர்பைன்னு போட்டு முடிச்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் கிளாஸ் எடுக்கும் சொல்லி கொடுக்குறேன், இப்போ கவனிங்க. they are building a house nearby. பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி கட்டுறதுனால அன்சோ போட்டதுமே என்னாச்சு, அப்படி அதை செய்யறதுனால கொஞ்சம் சத்தமாக இருக்கிறது. it is a bit noisy. அவ்வளோதான். இந்த வார்த்தையில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கொஞ்சம் சத்தமாக இருக்குடா, இட்ஸ் a bit noisy. இதெல்லாம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்போ தான் சகஜமாக உங்களால் பேச முடியும். புரியுதுங்களா? ரைட். they are building a house nearby and so it is a bit noisy. அம்மா, கடை மூடி இருக்குது, கடை க்ளோஸ் ஆகிருக்குது, அதனால ரொட்டி வாங்க முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்து அம்மாட்ட சொல்கிறோம், இங்கேருந்து எட்டி பார்க்குறோம், கடை பூட்டி இருக்குது. அம்மாட்ட சொல்கிறோம்மா, கடை பூட்டி இருக்குதுமா, ரொட்டியெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கடை பூட்டி இருக்கிறதுனால ரொட்டி வாங்க முடியாது. ஓகே, அம்மா, மதர், மம்மி, என்ன வேணால் சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லி விடுங்க. மம்மி,
கடை மூடி இருக்கிறது அதனால. ஓகே பாருங்க. The shop is closed. உடனே and so. மம்மி the shop is closed and so ரொட்டியை வாங்க முடியாது. I can't buy bread. அவ்வளோதான் பாருங்க. மம்மி the shop is closed and so I can't buy bread. இப்படி தான் சொல்லணும். மம்மி the shop is closed. ஷாப் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஒரு சிலர் ஸ்டோர்னு சொல்லுவீங்க. ஸ்டோர் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, தப்பு இல்லை. மதர் மம்மி த ஷாப் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் ஸோ ஐ கான்ட் பை பிரெட். இப்படி வழக்கமாக என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு சகஜமாக பேச வரும். புரியுதுங்களா நண்பர்களே? அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் சென்டென்சஸ் எல்லாம் பழகும் உங்கள் நாக்குக்கு. மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அன்கான்சியஸாக இருக்கும்போது கூட பேசும், சிந்திக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நிகழ்ச்சி 3வது மாடியில் நடக்க போகிறதுனால அதிக மக்கள் வரமாட்டாங்க. ஃப்யூச்சரை தான் இங்கே நம்ம பேசுகிறோம். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். த மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஆன் த 3rd floor. Okay, 3rd floor. And so அதிக மக்கள் வரமாட்டார்கள் ஃப்யூச்சரில் இருக்குது பாருங்க. many people won't. வரமாட்டார்கள் அப்படின்னா கம்முன்னு போடுவீங்க. டேர்ன் அப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸில் போய் யூஸ் பண்ணுங்கள். டேர்ன் அப் அப்படின்னாலும் வரமாட்டார்கள், அப்பியர் ஆக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பாருங்கள். The meeting will be held on the 3rd floor. The meeting will be held on the 3rd floor and so many people won't turn up. And so many people won't turn up. இதை இன்னும் 2 ஆங்கிள் எப்படி சொல்லலாம்? இடையில இருக்க அன்சோவை தூக்கிட்டு முன்னாடி ஆஸ் இல்லாட்டி சின்ஸ் போட்டு என்ன பண்ணலாம், சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போது 8 எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருந்தாலும் அந்த 8 எக்ஸாம்பிளுக்குமே 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்போ 8 3 24 சென்டென்சஸ் இன்றைக்கி படிச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அப்போ இதை தான் என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ் வரல, அன்சோ வச்சு பேச தெரியல, ஆஸ் வச்சு பேச தெரியணும், ஆஸ் வச்சு பேச தெரியலையா, சின்ஸ் வச்சு பேச தெரியணும், ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கான ஹோம்ஒர்க் மட்டும் கொடுக்குறேன். ஆன்சர்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கே போயிட்டு உங்களோட ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.